ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா. முந்தைக்கான விஷயம் நடந்திருக்கு. என் லைஃப்பில் முக்கியமான விஷயம் முதலாவது எக்ஸாம் ஃபெயில் பண்ணியிருக்கிறோம். இது நான் முதல்ல எதிர்பார்த்தது. பனாப்பட்டி சாரும் மற்றது டிஜியும் மாய்பாடு சாரும் இருக்கேன். நான் சொன்னேன், நீங்கள் எப்படியும் எக்ஸாம் ஃபெயில் பண்ண தானே போகிறீங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் ஒன்றும் ஃபெயில் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் எனக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்தர் கரியரை மூவ் பண்ணுறது ஐ எம் நாட் பிளானிங் டு டூ ஸோ ஐ டோன்ட் கேர். ஹூ கேர்ஸ்? ஹூ கேர்ஸ்? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங்ஸ், 9வது 10வது வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. சேம் திங்ஸ் அகெயின் சேம் போட்டிருக்கணும். அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக ஒருத்தனாக இருக்கைகளில் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே, யாருக்காண்டி விடத்தில்லன்னு செய்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. இப்போ ஜெஃப்னால சும்மா நான் போய்க்கல, ரோட் வழியை போய்க்கல, அப்படி யோசிக்கிறது யாருக்காண்டி விட கஷ்டப்படுறேன் அண்டு அது ஜெஃப்னால போயிருக்கேங்க. அந்த ஃபீலிங் கூட வராது. இதே முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அக்கராயன் ரோட்டால் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ கஷ்டப்படுறது காணாதோன்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். ஏனென்றால் இப்போ நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இல்லை, இப்போ இங்கே ஜெஃப்னா டவுனில் இருக்கிற ஒரு தான் தமிழ் ரெண்டு இல்லை. நான் இப்போ இன்றைக்கு பார்த்தேன், முருகாண்டிக்கு முன்னால் ஒரு சின்ன படியன் கால் ரெண்டும் நினைக்கிறேன் போலியோன்னு நினைக்கிறேன் 70 போய் கச்சாங்கத்து கொண்டு இருக்கான். ஸோ அதுகளை பார்க்கல தான் நான் யோசிக்கிறேன், இப்போ நம்ம வி ஹேவ் டு டூ சம்திங்னு சொல்லிப்பேன். உதாரணத்துக்கு முருகாண்டியில் இருந்து மாங்குளம் போய்களில் இருக்கிற வீடுகள் ஒன்றுலையுமே எல்லாமே கல்லுகள் வச்சு அடுக்கப்பட்டு அதுகளை பார்க்கல இதை அப்படியே செய்து கொண்டு போவோம். 10 இல்லை 50 வழக்கு வந்தால் கூட பரவாயில்லையோ என்று யோசிக்க தோணும். பிறகு எங்களோட இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி ஒன்று கொஞ்சம் இருக்குது தானே, கேம்பஸில் கொஞ்சம் இருக்குது, யூனிவர்சிட்டி லெக்சராக இருக்குது. அப்போ அதுகள் ஏதாவது கொமெண்ட் போடைக்குள்ள சிலரை பார்த்தா இந்த ஒரு லோ ஃபேக்கல்ட்டி பாஸ் அவுட் உண்டு கொமெண்ட் போட்டிருக்கு, வெல்கம் டு வெல்கட சிறைச்சாலை என்று 10வது கேஸுக்கு. அப்போ அதில் பார்க்க இது இவனுங்களுக்கான தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நேற்று 5 மணிக்கு போட்ட ஷர்ட்டு நேற்று இரவு 5 மணிக்கு இந்த பின்னர் 5 மணி 24 hours அதே ட்ரௌசர் அதே ஷோர்ட்ஸோட தெரியல. சம்டைம்ஸ் யோசிக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருக்காண்டி கஷ்டப்படுறோம்? எங்களோட சமூகத்துக்காண்டி கஷ்டப்படுறோம். இந்த பிறகுதான் யோசிக்கிறது இல்லை. அது பேசிக்கதாக என்னென்னா, நாங்கள் ஒரு 15% மாணவர்கள் தான் பணக்காரர். லண்டனில், அமெரிக்கா, கனடாவில் இருக்கிறார்கள் சொந்தக்காரர். சில அந்த குடிசைகளுக்குள்ளே போய் பார்க்கல அந்த பிள்ளைகள் போட்டுருக்க செருப்பு உடுப்பு அதில் பார்க்கக்கிட்ட நான் வி ஹேவ் டு டூ இட் அண்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்குரிய பாதையை ஆல்ரெடி தமிழாக்கள் அமைச்சு தந்துட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் not a concern, but I will be back. One day these buggers who failed me in the exam might call me sir. Appadi vasadi. I will do it. Save this live video. One day these buggers in the ministry who failed me will call me as sir. Thank you so much. Good night.